வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த எனது அனைத்து குருமார்களையும் ஒரு பாதம் தொட்டு வணங்குகிறேன். எனது தாய் தந்தையை வணங்கி இந்த ஜோதிட கலையை கற்க வைத்து இந்த ஆபீஸ் போட்டு கொடுத்து கருத்தரங்க நடத்தி வைக்கிற எனது கணவரையும் வணங்கிக் கொள்கிறேன். ஏன்னா ஆண்கள் சப்போர்ட் இருந்தாதான் நம்ம பெண்கள் துணிச்சா எதுலையும் இறங்க முடியும். இந்த மீடியா இதெல்லாம் வரணும்னா ஆண்கள் சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறப்ப அதே போல சகோதரி குடும்பத்தார சகோதரி அவர்களே வருக வருகன்னு வரவேற்கிறேன். சரி, அதாவது இப்போ நம்ம ஜாமக்கோல் பிரசன்னம், அதாவது நிறைய பிரசன்னம் நிறைய மெத்தடுகள் இருக்குது. இதுல உடனடி தீர்வுக்கு ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படிங்கிற மெத்தட்லயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய அதாவது கோச்சார பிரசனத்தை வச்சியும் நம்ம பலன் சொல்றப்ப அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. ஜாமக்கோல் பிரசனம், வெத்தலை பிரசனம், சோழி பிரசனம், இப்படி நிறைய வகை பிரசனம் இருக்குதுங்க. சரி, இதுல இப்ப ஜாமக்கல் பிரச்சனை கேட்கறவங்க நீங்க நேரடியா கேட்கலாம். லைவா ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களுடைய ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல முடியும், அதனால நீங்க கேட்கலாம். இப்ப ஜாமக்கல் பிரச்சனை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுமானா அப்படி இல்லை. இன்னைக்கு கோச்சார கிரகத்தை வச்சு கூட நம்ம பார்க்கலாம். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு போன 2 வாரத்துக்கு அவங்க ஜாதகம் இல்லை அப்படின்னு வந்தாங்க. குழந்தை ஜாதகத்தை கொடுத்து நாங்க வீடு கட்டலாமான்னு கேக்குறாங்க. குழந்தைகள் ஜாதகத்தை வச்சும் தாய் தந்தைக்கு வீடு கட்டுற யோகம் இருக்குதான்னு பார்த்து சொல்லலாம். இருந்தாலும் இன்னைக்கு கோச்சார கிரகத்தை வச்சு அவங்களுக்கு எப்படி சொல்றது அப்படிங்கிறதையும் பாத்தீங்கன்னா அந்த நேரம் அவங்க கேட்க நேரம் லக்னமும் அவங்க கேள்வி கேட்கற நேரத்துக்கு லக்னமும் அன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்க சந்திரனும் 5-9 இருந்துச்சு. லக்னம் ராசியும் 5-9 இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அவங்க கேட்டு வந்த காரியம் நடக்கும், வெற்றி பெறும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல அவங்க வீட்டை பத்தி கேக்குறாங்க. அப்போ அங்க அந்த சந்திரன் அனுஷ நட்சத்திரத்தை போய்க்கு இருக்கிறாரு. அப்ப நான் உடனே கேட்டது பழைய வீடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்க வாங்க போற வீடு பழைய வீடா அப்படின்னா ஆமாண்டாங்க. ஏற்கனவே அவங்க கட்டி ஒரு 6 மாசம் 6 வருஷம் ஆகுதுங்க. இப்ப எங்களுக்கு விக்கிறாங்க, நாங்க வாங்கலான்னு இருக்கோம். அதனால அந்த வீடை வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பா வாங்குங்க. ஏன்னா லக்னமும் ராசியும் 5-9 இருக்கிறப்ப, ரெண்டாவது அன்னைக்கு நட்சத்திரமும் அவங்களுக்கு சப்போர்ட் செய்யுது அப்படிங்கிறதுனால கண்டிப்பா நீங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். இந்த மாதிரி அதாவது இப்ப அவங்க ஜாதகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம பிரசனம் மூலியமா, அதாவது ஜாமக்கல் பிரசனம் சரி, அன்னைக்கு கோச்சார கிரக பிரசனத்தினாலும் சரி, ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம பலன் சொல்ல முடியும். அது கிரகங்கள் சப்போர்ட் செய்யும். கண்டிப்பா அது 100% அவங்களுக்கு நம்ம தீர்வு நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா முந்திலாம் ஜாதகம் சரியா எழுதி வைக்க பேரண்ட்ஸ் அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாம சரியா எழுதி வைக்காம இருக்காங்க. இப்ப உள்ளவங்க எல்லாமே 1 பேஜ் ஜாதகம் டேட்டா படி சொன்னா வந்துருது. அப்போ உள்ளவங்களுக்கு ஜாதகம் டேட்டா படி டைம் தெரிஞ்சிருந்தாலும் அவங்க அதாவது ஜாதகம் எழுதி வைக்கலாம். மெயினா இது பிறந்த தேதி அல்லது மாதம் அல்லது நேரத்தை கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறாங்க. அப்படிங்கிறப்ப அது கரெக்டான நேரம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம கரெக்டான ஜாதகம் எடுக்க முடியும். அப்ப எங்களுக்கு ஜாதகம் இல்லை, நாங்க எதை வச்சு ஒரு இதை கேட்கறது அப்படின்னு ரொம்ப நிறைய வருத்தப்படுறாங்க. அப்படி உள்ளவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை மூலியமா அவங்களுக்கு நம்ம தீர்வு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இது நேச்சுரலா நிறைய பிரச்சனைகள் ஜாதகத்தோட பிரச்சனை மூலியமா தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். இந்த பிரச்சனை எதுக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பார்க்கலாங்க. அதாவது உங்களுக்கு என்ன விஷயத்துக்கு நீங்க, அதாவது திருமணத்துக்கு பத்தி கேள்வி கேட்கறீங்களா, தொழிலை பத்தி கேள்வி கேட்கறீங்களா, இல்ல வீடு வண்டி வாகனம் பத்தி கேள்வி கேட்கறீங்களா, இல்ல மற்றது பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு ஜாயின் பண்றோம் அதை பத்தி கேள்வி கேட்கறீங்களா, இப்படி எதனாலும் பிரச்சனை பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்குது, அந்த கோர்ட் கேஸ் பிரச்சனை தீர்வுக்கு வருமா அப்படின்லாம் கேட்குறாங்க. ரெண்டாவது இப்ப நாங்க ஒரு கேஸ் கொடுக்க போறோம், அதுல நாங்க வெற்றி பெறுவோமா, ஏன்னா நிறைய இந்த பஞ்சாயத்து, அதாவது சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய இந்த வழக்கு பிரச்சனை, இந்த வரப்பு பிரச்சனை சொல்லுவாங்க இல்லையா, வரப்பு பிரச்சனைன்னு ஒரு 2 அடி இடம் பிரச்சனைனால காலத்துக்கும் இவங்களும் பயன்படுத்த முடியாது, அவங்களும் பயன்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு காலத்துக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. இதுக்காண்டியே நிறைய இவங்க வேலையை கடுத்து வெட்டியை கடுத்து நிறைய கோர்ட் கேஸ் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கெல்லாம் போய் நாங்க இப்ப இந்த பிரச்சனை இன்னும் தொடரலாமா, இல்ல இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா, இல்ல இதனால நாங்க நிறைய வேலைகளை சந்திக்க முடியுமா, அல்லது இந்த ரிசல்ட் எங்களுக்கு சாதகமா வருமா, இப்படி எல்லாம் அவங்க நிறைய மனக்குழப்பத்தில் இருக்கிறாங்க. அப்ப அப்படி உள்ளவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா நம்ம பிரச்சனை மூலியமா நம்ம தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு கூட இன்னும் என்ன விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனை கேட்கனா, குடும்பத்துல கூட பிரச்சனை நிறைய வருதுங்க. அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம ஒவ்வொருத்தரோட புரிதல்
குறைவாகி, ரெண்டாவது கணவர் வந்து இவங்க மனைவியே கேக்குறாங்க, என்னோட கணவருக்கு வேறொரு கூட பழக்கம் இருக்குதா, இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம அந்த நேரம் பிரசனம் போடுறப்ப அந்த ஜாமக்கோல் பிரச்சனை 100% அங்க காமிச்சு கொடுக்குது அப்படிங்கிறதுதான். ஏன் அவங்க இந்த இது சம்பந்தமான கேள்வி கேட்கிறப்ப கண்டிப்பா கவிப்பு சூரியனை கவிச்சாலோ இல்ல உதயத்தை நோக்கி சூரியன் வந்தாலோ கண்டிப்பா அவங்க சந்தேகப்படுறது உண்மை அப்படிங்கறது நம்ம நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தீர்வு, இந்த மாதிரி அணுகுமுறை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நிறைய செய்வன பிரச்சனை கேக்குறாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஒண்ணு உண்மையிலே அவங்களுக்கு ஒரு சில இதுல பாதிக்கப்படுறாங்க. இன்னொன்னு இவங்களுக்கே இந்த மன பிராந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்களுக்கே உங்களுக்கு உடல்நல சரியில்லைனாலும் எனக்கு யாருனாலும் யாரும் செஞ்சு வச்சிருக்காங்களான்னு இவங்களுக்கே ஒரு பயம் வந்துருது. அதை பத்திலாம் நம்மள்ட்ட கேள்வி கேட்கறாங்க. அப்ப அவங்க கேள்வி கேட்கிற நேரத்துக்கு அந்த உதயத்தை நோக்கி பாம்போ இல்ல ஆர்வத்தை நோக்கி பாம்பு இந்த மாதிரி எல்லாம் சம்பந்தப்பட்டா கண்டிப்பா இவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, செய்வன பிரச்சனை உண்டு அப்படின்லாம் சொல்லலாம். இதே இவங்க மன பயம் இல்லைங்க, நீங்க நல்ல உதயம் ஆடம் 5ஆம் இடமா வந்து உதயாதிபதி நல்ல நிலையில இருக்கிறப்ப என்னதான் செய்வன இருந்தாலும் இவங்களுக்கு அந்த பாதிப்பு கொடுக்காது. ஆனா இவங்க மனசுக்குள்ளேயே அந்த ஒரு பயம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பிரசனத்தை வந்து அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதுக்கு தக்கன நம்ம பிரசனம் பார்த்து சொல்றப்ப அவங்களுக்கு 100% நம்ம கரெக்டான தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான். அதே போல இந்த பிரசனம் வந்து கொஞ்சம் நான் நிறைய மீட்டிங்ல சொல்றது இதுதான், பிரசனம் வந்து சும்மா ஜாலிக்காண்டி கேட்காதீங்க. ஏதோ ஜோசியம் பாக்குறாங்க நம்ம ஒரு பிரச்சனை கேட்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல கேட்டா உங்களுக்கு அது கரெக்டான வராது. நீங்க கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு உண்மையா இருக்கணும். கரெக்டான உண்மையான கேள்வியா இருந்தா 100% உங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்குதான். சரி, உங்களுக்கு ஏன்னா லைவ்ல பிரசனம் எது தேவைப்பட்டா கேட்கலாம். கேள்வி ஆடியன்ஸ் கேட்கறவங்க கேட்கலாம். கேளுங்க கேளுங்க கேளுங்க. சரிங்க சரி சரி இல்ல இங்க வரணும் வாங்க, உங்களுக்கு இது இல்லைன்னா வாங்க. சரி கேளுங்க சொல்லுங்க. இப்ப வந்து மறுபடியும் தொடரலான்ட்டு ஒரு ஐடியா வந்து. சரிங்க. அப்ப வந்து 6 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு படிச்சது எல்லாமே கிட்டத்தட்ட மறந்துருச்சு. அதை இப்ப படிக்கலாமா, எப்படி சைன் பண்ண முடியுமான்ட்டு ஒரு கேள்வி. ஓகே, இத வந்து நீங்க ஃபியூச்சர்ல தொழிலா பண்ணலாமான்னு கேக்குறீங்களா, இல்ல படிச்சா மட்டும் போதுமான்னு நினைக்கிறீங்களா? படிச்சுட்டு தொழிலா பண்ண முடியுங்களா, நமக்கு அமைப்பு இருக்கான்னு கேட்க. உங்க ஜாதக அமைப்பு அந்த ஜாதகம்ல பிரசன மூலமா உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கான்னு கேக்குறீங்க. ஆமா. நீங்க இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் தனியார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சரி. இப்ப இவங்க வந்து அதாவது நம்ம மீட்டிங் வந்து ஆடியன்ஸா வந்திருக்காங்க. அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்க, லாக்டவுன்ல வந்து இந்த கொரோனா லாக்டவுன்ல வந்து ஜோதிடம் ஒரு 6 மாசம் படிச்சாங்களாமா. அதை வந்து திருப்பி கண்டினியூ பண்ண முடியல, ஏதோ ஒரு காரணத்துல தடங்களாயிடுச்சு. இப்ப இவ்வளவு 6 வருஷம் கேப் போட்டுட்டேன். இப்ப வந்து அது சம்பந்தமா நான் படிக்கலாமா, அதை படிச்சா எனக்கு ஃபியூச்சர்ல கை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்வி கேட்கறாங்க. அப்ப அவங்க வந்து என்கிட்ட நான் கேள்வி கேட்கலாமான்னு கேட்ட நேரமே பாருங்க 9:48, அதாவது இன்னைக்கு 28/2/2026 9:48 இவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, இவங்க கேள்வி கேட்ட நேரத்துல இந்த பிரச்சனை வந்து இவங்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இவங்க கேள்வி கேட்ட நேரத்துக்கு உதயம் வந்து ரிஷப உதயமா வருது, ஆருடம் வந்து மகர ஆருடமா வருது. அதாவது உதயம் ஆருடன் 9 அப்படிங்கிறப்ப நம்ம ஜோதிடம் நல்ல விஷயங்கள் இதுக்கெல்லாமே உதயம் ஆருடன் 9ஆம் வந்தாலே சக்சஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? இப்ப இங்க உதயாதிபதி எப்படி இருக்கிறான்னு பாக்கலாம். உதயாதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரனும் போய் 9ஆம் இடத்துல இருக்கிறார். இப்ப உதயாதிபதி வந்து நீச்சத்திலேயோ உதயாதிபதி வந்து 6, 8, 12 மறைஞ்சோ இல்ல உதயாதிபதி பலம் இல்லாம இருந்தா அந்த தகுதி உங்களுக்கு இல்ல. இத நீங்க வந்து சும்மா கேள்வியோட நிப்பாட்டிடுவீங்க. இங்கிட்டு இந்த மீட்டிங் முடிஞ்சா அங்கிட்டு போனா காத்து வாக்கல அந்த பிரச்சனையை விட்டுருவீங்க, சரி நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா உங்க கேள்வி உண்மையா இருக்குது, உங்களுக்கு மனம் ஃபுல்லா அந்த ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறப்ப அது உங்களுக்கு கரெக்டா இருக்குது. உங்க பிரச்சனை நேரத்துக்கு நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட், நீங்க கரெக்டான தீர்வா எடுத்தீங்க, இந்த பிரச்சனை உங்களுக்கு சப்போர்ட் செய்யுது அப்படிங்கிற அமைப்பு இருக்குது.
அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க உதயத்தை நோக்கி யார் வர்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உதயத்தை நோக்கி செவ்வாய் வராரு. அதாவது 7-12 கூட செவ்வாய் வராரு. 5 60 20 சரி. உதயத்தை நோக்கி செவ்வாய் வர்றதுனால 7-12 கூட வரும். அப்ப நீங்க வந்து ஆன்லைன் மூலியமா இல்லாம கொஞ்சம் டைரக்டா போய் படிக்கிறப்ப படிக்கலாம். சரிங்களா? 7ஆம் இடம் தான் நம்ம சந்திக்கக்கூடிய நபர். அப்படிங்கிறப்ப நீங்க போய் படிக்கலாம். உங்களுக்கு அதாவது குரு வந்து 12ஆம் இடத்துல மறைஞ்சு இருந்தாலும் உங்களுக்கு குரு வேற பாதிக்க கவிப்புலையோ உதயாதிபதியோ அந்த ஜோதிடத்துக்கு உண்டான குருவோ புதனோ கவிப்புல மாட்டல, நல்லா இருக்காங்க. அதனால நீங்க வந்து தைரியமா படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவிப்பு வந்து யார கவிக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 180 பாம்பை கவிக்குது. இப்ப உங்களுக்கு ஏதாவது பொருளாதார நெருக்கடி பிரச்சனை நீங்க நிப்பாட்டி வச்சிருக்கீங்களா? இல்ல அதெல்லாம் இல்ல அதுக்கப்புறம் மறந்துட்டேன், படிக்கிறதே மறந்துட்டீங்க. ஓகே சரி, நீங்க படிக்கலாம், முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கு. முயற்சி ஸ்தானாதிபதி நல்லா தான் இருக்கிறாரு. அதனால நீங்க படிக்கலாம். உங்களுக்கு குரு நல்லா இருக்கிற, உதயாதிபதி மெயினா நல்லா இருக்கிறாரு. அதனால உதயம் ஆண்டும் 9ஆம் இடமா வருது. அதனால இந்த கவிப்பு வந்து உதயாதிபதியோ குருவோ புதனோ ஜோதிடத்துக்கு உண்டான கிரகத்தை எது கவிக்கலாம் அப்படிங்கறதால நீங்க படிக்கலாம். ஆனா என்ன, புதன் தான் கொஞ்சம் நீச்சத்துல இருக்காரு. 2-5 கூட புதன் அப்படிங்கிறப்ப இங்க 2ஆம் இடங்கிறது வாக்கு ஸ்தானாதிபதி. அவர் போய் கொஞ்சம் நீச்சத்துல இருக்கிறாரு. இப்ப நீங்க வாக்கு எனக்கு பலித்தமாகுமான்னு கேட்கல, உங்களோட கேள்வி வந்து படிக்கலாமா திரும்பி தொடரலாமா அப்படின்னு தான். தொடரலாம். நீங்க படிச்ச பிறகு உங்களோட வாக்கு பலித்தமாகிறதுக்கு நீங்க அதுக்கு உண்டான வழிபாடுகளை செஞ்சுக்கணும். சரிங்களா? அப்படிங்கிறப்ப வாக்கு 2ஆம் இடங்கிறது வாக்கே சொல்லலாம். 2ஆம் இடங்கிறது தனம், பணம், வர வேண்டிய பணம் அப்படிங்கிறப்ப அப்ப நீங்க பார்க்கக்கூடிய ஆளுகள்கிட்ட கொஞ்சம் இன்கமிங் உங்களுக்கு வர்றது கூட கொஞ்சம் குறையா இருக்கும். ஒண்ணு வாக்கு நல்லா கொடுக்கும், பொருளாதாரம் கொஞ்சம் குறையா இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்க படிக்கலாம், படிங்க, அப்புறம் அதுக்கு பாத்துக்கலாம். சரிங்களா? நீங்க அதுக்குள்ள வழிபாடு இதெல்லாமே எடுத்துக்கோங்க, படிக்கலாம். நன்றி. சரிங்க. அதாவது இப்ப அவர் வந்து ஜோதிடம் படிக்கலாமா நம்மள்ட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப கண்டிப்பா 100% படிக்கலாம். ஐயா வாங்கயா கேளுங்க. இப்ப ஐயா ஒரு பிரச்சனை கேக்குறாரு, ஐயாவுக்கு ஒரு பதில் சொல்லலாம். என் பேரு ஈஸ்வரமூர்த்தி. கிட்டத்தட்ட ஒரு 40-45 ஹலோ ஐயா இங்க வாங்க. நமது ஸ்ரீ நலதாமிக தாயார் ஜோதிடம் திருப்பூர் சகோதரி நடத்தும் 14வது மாதாந்திர ஜோதிட நேரடி கருத்தரங்கம். நம்ம முதல் கருத்தரங்கம் வந்து இப்ப 14 கருத்தரங்கம் நம்ம தலைமை தாங்கக்கூடிய நமது ஐயா ராமானுஜ ஜோதிஷ குருகுல ஆசிரியர் சுந்தரராஜ பெருமாள் ஐயா வந்திருக்காங்க. வருக என்று வரவேற்கிறோம். வாங்க ஐயா, மேடைக்கு வாங்க. ஓகே சரி. இப்ப ஈஸ்வரமூர்த்தி ஐயா வந்து ஒரு பிரச்சனை கேக்குறாரு, கேளுங்க. என் பேர் ஈஸ்வரமூர்த்தி. மெரல் கோயில் பக்கத்துல ஓலப்பாளையம் அப்படிங்கிற எங்க நேட்டிவ். கிட்டத்தட்ட ஒரு 45 காலமாக இந்த ஜோதிட ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறேன், பார்த்து கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய கேள்வி என்னன்னா, இவ்வளவு நாளா எங்க வீட்டுலதான் பார்த்துட்டு இருந்தேன். எங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான ஜாதகம் பார்த்திருப்பேன். ஆனா இப்போ வீட்டுல பாக்குறது இல்லை. வெளியில எனக்கு வெளியில நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் கூட்டிட்டு போய் பார்ப்பாங்க. ஆனா இப்ப நான் கேட்கிற கேள்வி, தனியா ஆபீஸ் எப்ப வைப்பேன் அப்படிங்கிறதா. சின்ன ஆபீஸ் வைக்கலாம், இல்ல 4 பேர் போதுமா, 5 பேர் போதுமா, இல்ல கிராண்டா வைக்கலாமா இப்போதைக்கு, இல்ல சின்னதே போது ஒரு 10க்கு 10 ரூமே போதுமா, 10க்கு 8 போதுமா சொன்னீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லைங்க. சரிங்க. இப்ப ஐயாவோட கேள்வி, இதுவரையே அவருக்கு கிட்டத்தட்ட 40 வருட ஜோதிட அனுபவம் இருக்குது. அவர் வீட்லயே ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அது போக நம்ம இப்ப மீட்டிங்ல தொடர்ந்து வந்து பேசிட்டு இருக்காரு. ஆன்லைன் மூலமா நிறைய அவர் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்ப இவருக்கு தனி ஒரு ஆசை, தனியா ஒரு பில்டிங் பிடிச்சு நம்ம போடலாமா அப்படின்னு அவருடைய கேள்வி. அப்ப அவர் பாருங்க, இப்ப சார் கேட்டது ஒரு 5 நிமிஷத்துக்கு கேட்டாரு, அது 5, 9, 6 உதயம் வந்துச்சு. இப்ப ஐயா கேட்கிறாரு உதயம் மாடம் 10 வருது. அப்ப ஏன் இந்த சாமக்கோள் பிரச்சனை வந்து நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம்னா, 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த உதயம், அந்த 6 கவிப்பு உதயம் வந்து 1 மணி நேரம் ஒரு இதுல இருக்கும். கவிப்பும் 6 5 நிமிஷத்துக்கா மாறுறதுனால இப்போ ஒரு 5 நிமிஷத்துல ஒரு கேள்வி எழுதுறப்ப இங்க நம்மளுக்கு தெளிவா காமிக்குது அப்படிங்கறதுக்காண்டிதான். அப்ப இந்த ஐயா வந்து தொழிலை பத்தி கேள்வி, நீங்க ஜோதிடம் படிக்கலாமா கேள்வி, இவர் கேட்டது வந்து தொழிலை பத்தி கேள்வி. இங்க உதயம்
தொழில் ஸ்தானம் தான் 10ஆம் இடம். அப்ப இவர் கேள்வி கரெக்டா, இவர் நம்ம மனசுக்குள்ள வேற மாதிரி வச்சு வேற எதாவது கேட்கிறாங்க கண்டுபிடிக்கலாம். அப்ப இங்க கேள்வி உதயம் மாடம் 10ஆம் இடமா வருது. அப்ப 10னா தொழில் ஸ்தானம், அவருடைய கேள்வி சரிதான். சரிங்களா? இப்ப சரி, இப்ப உதயாதிபதி இவர் ஜாதகம் இவர் கேட்ட நேரத்துல உதயாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, உதயாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்விதான். ஆனா 10க்கு அது 9 ஐயா அப்படி எடுத்துக்கலாமா? 10க்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரி, இங்க இப்ப உதயம் மாடம் 10, உதயாதிபதி 9ஆம் இடம். உதயாதிபதி நீச்சமாகலாம் மனையில நல்ல 9ஆம் இடத்துலதான் இருக்கிறாரு. அப்ப அவருக்கு அந்த தகுதி இருக்குது அப்படிங்கிற அமைப்பு தான். ஐயா 2ஆம் அதிபதி நீச்சத்துல இருக்கிறாருங்க ஐயா. அப்படிங்கிறப்ப 4ஆம் இடம் அப்படிங்கிறப்ப 4ஆம் அதிபதி சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப 4ங்கிறது ஒரு இடம். அவர் தொழில் ஐயா 4க்கு 3 12ஆம் இடம். சரிங்க, வீட்டிலே பார்க்கலாம். அதுதான் இப்ப அதான் நானும் சொல்ல வந்தேன். 3ஆம் இடங்கிறது இடமாற்றத்தை பத்தி அப்படிங்கிறது தான். இருந்தாலும் நீங்க வீட்டிலேயே இப்போதைக்கு பாருங்க. நிறுத்திட்டீங்களா? அப்புறம் இப்ப 2 வருஷமா நீங்க வெளியில பார்த்துட்டு இப்ப போய் பிரச்சனை கேக்குறீங்க. வெளியில ஃப்ரெண்ட் ஆபீஸ்ல போய் பாத்தீங்க, இப்ப நீங்க தனியா பண்ணலாமா? ஓகே ஓகே. சரிங்க, அதாவது 4ஆம் அதிபதி 3ல இருக்கிறாரு. 3ஆம் இடங்கிறது மாற்றத்துக்கு உண்டான இடம். பாருங்க, உங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சா நீங்க பிரம்மாண்டங்கிறத விட கொஞ்சம் சின்னதா பாருங்க. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புதன் நேச்சத்துல இருக்கிறாரு. அப்ப நீங்க பெருசா பிடிச்சா அந்த அளவுக்கு உங்களால அங்க வாடகை கொடுத்து அதுக்கு மேல உங்களோட செலவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால ஏன்னா பொருளாதாரமா அங்க முக்கியத்துவம் இல்லையா? அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஒரு அளவான ஆபீஸ பாருங்க. சரிங்களா? இப்ப வீட்டுல ஆல்ரெடி நீங்க பாக்கல அப்படிங்கிறதுனால சரி ஓகே, நீங்க ஒரு அளவான ஆபீஸ பாருங்க.